ப்ரோ படம் உண்மையாலே நல்லா இருக்கு ப்ரோ. தரமான படம் ப்ரோ. எல்லாருமே தயவுசெய்து தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னா, காந்தாரா ஒன்னே எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் தியேட்டர்ல பாக்குறதுக்கு. அந்த லைவான சவுண்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதாவது லைவ் சவுண்டும் நல்லா இருக்கு, இவங்க ரெக்கார்ட் பண்ண மியூசிக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப உண்மையாலே தரமான படம். தயவுசெய்து எல்லாருமே தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. யாருமே வந்து தியேட்டர்ல பார்க்காம இருக்காதீங்க. தியேட்டர்ல பார்த்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, பீரியாடிக்கல் ஃபிலிம் இது. அந்த பீரியாடிக்கல் ஃபிலிம் வந்து நம்ம பீரியாடிக்கலுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த அந்த காலகட்டத்துக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னா, அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தான் அது இருக்கும். அந்த விஷுவல் ரொம்ப முக்கியமா விஎஃப்எக்ஸ் அண்ட் மியூசிக், இதுக்காண்டே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீன் வந்து உண்மையாலே தரமான சீன். நீங்க 200 ரூபாய் கொடுத்து ஒரு படம் பாக்குறீங்க, நம்ம எல்லாருமே யோசிப்போம்ல, அது அந்த கிளைமேக்ஸ்லேயே பூர்த்தி பண்ணிட்டாப்ல. முக்கியமா கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை உள்ள நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல இந்தியா உலகம் எல்லா இடத்துலயும் இருக்க எல்லா மக்களுக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட்ல இப்படி ஒரு படம் பண்ணா நம்ம ஏத்துக்கிறோம், தமிழ்நாட்டிலயோ சரி இந்தியாவில நிறைய பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க ஏத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல தான். லீடு இருக்கு இதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு முன்னாடி, அதாவது காந்தாரா 1 வந்துச்சுல, அதுக்கு முன்னாடி உள்ள கதையை கனெக்ட் பண்றதுதான் இந்த கதை. உண்மையிலே நல்ல கதை தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும். அந்த படம் எப்படி ஒரு ஹிட்டோ அதோட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் நம்பிக்கை இருக்கு. அதுவும் கொடுத்துருக்காங்க. தியேட்டர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 200 ரூபாயும் வேஸ்ட் ஆகல, 2.25 மணி நேரம் டைமும் வேஸ்ட் ஆகல. தயவு செய்து வந்து பார்த்துட்டு நல்லா இல்லையா இல்லையான்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்களேன். அவ்வளவுதான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன். பெஸ்ட் சீன் நிறையவே இருக்கு. முக்கியமா புரட்சிகரமா 2-3 டைலாக் சொல்லியிருப்பாப்ல, அதெல்லாம் செமையா இருக்கும். அதுல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாப்ல, என்னன்னா, நாங்க தொட்டது நீங்க தொட மாட்டீங்க, அப்புறம் நான் உங்களை அப்படின்ற ஒரு டைலாக் வந்திருக்கும். அதை நான் சொல்ல விரும்பல, அதை நீங்க போய் பாருங்க. பயங்கரமான அரசியல் இருக்கு பீரியாடிக்கல் ஃபிலிம்லயே. அந்த ராஜா காலகட்டத்திலேயே என்னென்ன நடந்திருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது அழகா வந்து கட்ஸோட சொல்லிட்டாப்புல, படத்திலேயே ரியாலிட்டியா போட்டிருக்காப்புல. படத்துல வந்து ராஜாவை தூக்கி சொல்லணும், பொதுமக்களை வந்து நார்மலா சொல்லணும் அப்படின்னு இல்லாம, 2 பேருக்கும் ஒரு கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து, இவங்க இப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்க, 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஜனநாயகம் உருவாச்சுன்ற ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் கம்பேரே பண்ணாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ அதெல்லாம் இது கூட கம்பேர் பண்ணலாமா? ரிஷப் அந்த அளவுக்கு மோசம் இல்லை ப்ரோ. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமே தெரியும், 16 கோடியில 600 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்கு. 16 கோடி ரூபாய்க்கு எடுத்த படம் 600 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்குன்றாங்க. அப்ப இந்த படம் வந்து தயவு செய்து 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணும். நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்களேன், கங்குவா கூட எல்லாம் கம்பேர் பண்ண நீங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட எனக்கு வந்து செகண்ட் பார்ட் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப பெரிய ஏற்றிருப்பாங்க. அதே ஒரு செகண்ட் ஹாஃபா எடுத்தானா எப்படி இருக்குமோ அது இருந்துச்சு. மியூசிக் வந்து ரொம்ப பெரிய பாதிக்கு பாதி அப்படியே மியூசிக் தான் ஏத்துது. அண்ட் அந்த படம் 120 crores வந்து அப்படியே ஸ்கிரீன்ல தெரியும். விஷுவல் அண்ட் டெக்னிக்ஸ் நல்லா இருந்துச்சு. சிஜி ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ் சீன்ல தெரியும். ஆனா மித்தபடி சிஜி வந்து அப்படியே அந்த 120 crores அப்படியே தெரியும். ஒன் பார்த்தேன். ஆமா இது ப்ரீ ஹிஸ்டாரிக்கலா புரியுது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சில பேர் அங்க வருவாங்க, அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு எதுக்கு இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்கல்னால அதே சேம் கேரக்டர்ஸ். ஆமா அது வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஹீரோயின் இது லாக் ஆகுற மாதிரி தான் தெரியும். கரெக்டா அந்த ஹீரோயின் மேட்ச். பெஸ்ட் சீன் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீன் இருக்கும். அந்த சேம் காந்தாரா 1 மாதிரி கிளைமேக்ஸ்ல இது இருக்கும். ஆமா லீட் கொடுத்துருக்காங்க. அது படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட வந்து ஒரு 2 times பெட்டர்ன்னு சொல்லலாம். ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து ரொம்ப நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டினா வந்து என்ன நினைப்பாங்க, எல்லாருமே வந்துட்டு ஒரு கத்திட்டு அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு. பட் அவங்களோட செலிப்ரேஷன் இதுதான், அவங்களோட ஃபைட்டிங் மெத்தடும் இதுதான் அப்படின்னு ரொம்ப நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க. இதான் வந்து கரெக்டான மெத்தட் அவங்களை போர்ட்ரே பண்றதுக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை மாதிரியே தான். பட் அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்ஷியன் டைம் மாதிரி பண்ணிருக்காங்க. ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஆமா அதுக்கும் பிஃபோரா நடக்கிற கதை. அது பழைய இன்னும் கொஞ்சம் ஏன்ஷியன் டைமுக்கு போறாங்க. அப்பயும் அதுதான், அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில எப்படி சுரண்டல் நடக்குது, அவங்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் அமைதியா இருந்து அப்புறம் தான் இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள், அவங்களை டச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே புரியுது. ஒண்ணுதான் தப்பு பண்ணிட்டாங்க, என்னன்னா தமிழ் டப்பிங் டீம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் பிரச்சனை. அது ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கு, தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப சுமாரா பண்ணிட்டாங்க. டைலாக்ஸ் எல்லாம் கூட பிஜிஎமோட ஓவர்லாப் ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம்.
கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கு. அது ரிவீல் பண்ற கூடாது. இது ஒரு 3 விஷயம் இருக்கு, அதை ரிவீல் பண்ற கூடாது. அது நான் ரொம்ப நல்லா இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம், தியேட்டர்ல என்ஜாய் பண்ணும். கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. இது தமிழ் டப்பிங்லேயே வந்து இவ்வளவு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ரிஷப் ஷெட்டி பேருக்குலாம் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதோ அதர் லாங்குவேஜ் ஹிட் அடிச்சு. ஆமா, இல்ல அது ட்ரைபல் கம்யூனிட்டி பத்தி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நல்ல படம் ரீசெண்டா வந்ததே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்களோட வாழ்வியல சூப்பரா காட்டியிருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டா ஸ்கிரீன் பிளே, டைரக்டர், எக்ஸிகியூஷன் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இல்ல, ஒன் வேற ஸ்ட்ரீம், டூ வந்து இப்போ இந்த ப்ரிக்வல் வந்து ஆக்சுவலா வந்து எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு இருக்காங்க. இது எப்படி சாமி வந்துச்சு, எதுக்கும் ஃபைட் அப்படின்ற மாதிரி எனக்கு காமிச்சது. அது சொல்லிட்டேன்னா படமே இதுவாயிருக்கும். இல்ல, இது வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு கம்பாரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்களை ஏன் வந்துட்டு அந்த எல்லை கடவுள்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது எப்படி வந்துச்சு, அந்த எதுக்காக அது வந்துச்சு, அந்த கல்லு வந்து எப்படி சாமியா இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஈக்குவலா தான் இருக்கு. ஒன் வேற ஸ்ட்ரீம், இது வேற ஸ்ட்ரீம். நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு, படம் பார்க்கலாம். ஒன்னோட ரெண்டு நல்லா இருக்கு. சேம் அதே இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தெய்வத்தை காட்டியிருக்காங்க. சிவனை காட்டியிருக்காங்க. சிவனோட புரியல. நல்லா இருக்கு நல்லா எடுத்திருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.